கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1709 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 44 அதிகாரம் 2வது வசனத்தை முழுவதுமாக நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு தேற்றுகிறார், பயப்படாதே, பயப்படாதே. ஏன் சொல்லுகிறார் தெரியுமா? இந்த உலகத்தில் உன்னை மாத்திரமல்ல, எல்லா மனிதர்களையும், ஜீவ சந்துக்களையும், ஜீவனுள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர் கர்த்தர். 3 காரியங்களை இங்கே நமக்கு முன்னாடி இந்த வேத பகுதி வைக்கிறது. ஒன்று, உன்னை உண்டாக்கினவர். 2வது, உன்னை உருவாக்கினவர். 3வது, உனக்கு துணை செய்கிறவர். உன்னை உண்டாக்கினவருக்கு தெரியும் உன்னுடைய வேதனை. உன்னை உருவாக்கினவருக்கு தெரியும் உன்னுடைய பாடுகள், பிரச்சனைகள், கண்ணீர், கவலைகள், கஷ்டங்கள், கடன் எல்லாம் உன்னை உண்டாக்கின கர்த்தருக்கு தெரியும். அவர் தான் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். மகளே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். மகனே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். எனவே நீ பயப்படாதே. உன்னை உருவாக்கினவர், உன்னை உண்டாக்கினவர், உனக்கு துணை நிற்கிறவர் சொல்லுகிறார், பயப்படாதே. சரீர காரியமா, தொழில் காரியமா, விவசாயமா, வேலையா, ஹோட்டலா அல்லது கடையா, வேலை காரியங்களா, கூலி காரியங்களா, எதுவாக இருந்தாலும் நீ பயப்படாதே. உன்னை உருவாக்கி உண்டாக்கினவர் உனக்கு துணை நிற்கிறார். உன் பயத்தை மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் தேற்றும்படி இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். மகனே, மகளே, உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உனக்கு துணை நிற்கிறவர் உன் பயத்தை மாற்றுவார். பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.